ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன வீடியோன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி ஒரு தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு 2.5 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்துருக்குறேங்க. அது கை அளவுக்குன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம். இப்போவும் நிறைய பேர் இப்படி போடுறாங்க. கை அளவுக்கு வெந்தயம், கடுகு அது ரெண்டையும் எடுத்துக்கணுங்க. ஒரு 5-6 கட்டு பூண்டு எடுத்துக்கணும். ஒரு கொஞ்சம் கருவேப்பந்தழை எடுத்துக்கணுங்க. அந்த வெந்தயத்தையும் கடுகையும் போட்டு ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட்டாக வறுக்கணுங்க. அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் 2 நிமிஷம் மட்டும் போட்டு வதக்கிட்டு, இந்த தக்காளி தொக்கை நம்ம ஈஸியாக கேரி பண்ணிக்கலாங்க. எப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா 3 மாதம் வரைக்கும் நல்லா இருக்குங்க. கைப்படாமல் இருக்கணுங்க. ஒரு ஸ்பூன் மாதிரி போட்டுக்கணும். அதே வெளியே வச்சுருந்தா 1 மாதம் வரைக்கும் நல்லா இருக்குங்க. அப்புறம் செஞ்சு வச்சிட்டோம்னா இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி எதுக்காக இருந்தாலும் நல்லாயிருக்குங்க. சாதம் சூடாக வச்சு இதை கொஞ்சம் போட்டு தாளித்து அப்படியே கிளறி கொண்டு போனால் அதுவும் நல்லா இருக்குங்க. ஒரு ட்ரிப் போகிறோம், இல்லை பேச்சுலர்ஸு அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம். அப்புறம் இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோ, க்ளீனிங் வீடியோ, டிப்ஸ் வீடியோ, நாங்கள் வில்லேஜ் சைடில் தான் இருக்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ அந்த மாதிரியெல்லாம் அனுப்புகிறேங்க. ஒரு பெரிய பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டுக்கணுங்க. நான் ஒரு 1/2 லிட்ரு போல் எடுத்துருக்குறேங்க நல்லெண்ணெய். அதுக்கப்புறம் பூண்டு, கருவேப்பந்தழை போட்டு நல்லா பூண்டு நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு விடணுங்க. ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் தக்காளி போட்டு ஆட் பண்ணிக்கணுங்க. தக்காளி நல்லா கொதித்து வரணுங்க. நல்லா சுண்டுனதுக்கப்புறம் தாங்க தனி மிளகாத்தூள், காரத்துக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டிருக்குறேங்க. இங்கே அடுப்பில் வச்சு செய்ய முடியலைன்ட்டு வெளியே விறகடுப்பு கூட்டி அதில் செஞ்சேங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்ச பவுட்ரு போட்டுக்கணுங்க. அவ்வளோதாங்க, ஈஸியான தக்காளி தொக்கு ரெடிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன்.